வணக்கம். நமது காமராஜர் கல்வியகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட தேர்வுத் தொடரின் பகடை கணக்கு, அதாவது தேர்வு 13ல் பகடை கணக்கு 25 வினாக்கள் தேர்வாக நடத்தப்பட்டது. அந்த பகடை கணக்கோட விளக்கங்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த தேர்வுத் தொடர் பார்த்திங்கன்னா இலவச தேர்வுத் தொடர் தான். நீங்கள் இதை எழுதணும்னு நினச்சிங்கன்னா காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இணைந்து நீங்கள் இலவச தேர்வுத் தொடரை நீங்கள் எழுதிக்கலாம். வாங்க போகலாம். நீல நிறத்தின் எதிர்ப்புறம் என்ன? நீல நிறத்துடைய எதிர்ப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாருமே 2 பகடை, அதாவது 2 டைஸ் வச்சு தான் பார்த்துருப்பீங்க. இப்போ 4 டைஸ் கொடுத்துருக்காங்க, நான் இதை எப்படி போடுறது, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, நீல நிறமும் 2 நீல நிறம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 டைஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல இருக்கக்கூடிய 2 நீல நிறம் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைஸில் என்னென்ன இருக்குது? பச்சை இருக்குது, நீலம் இருக்குது, சிவப்பு இருக்குது. இதில் அடுத்து என்ன இருக்குது? சிவப்பு இருக்குது, நீலம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. அப்போ 2 நிறமும் சேமாக வருது, அதை எடுத்துக்காதீங்க, நமக்கு ஆன்சர் வராது. ஏதாவது ஒன்று தான் நமக்கு சேமாக வரணும், அப்போ தான் நமக்கு அது ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 2, 3 நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சிவப்பு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, நீலம் இருக்குது. இங்கே நீலம், பச்சை, ஊதா இருக்குது. அப்போ இங்கே நீலமும் அப்போ நீலம் நமக்கு வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணி ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 டைஸை நான் கம்பேர் பண்ணுறேன். எப்படி கம்பேர் பண்ணுறேன்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இதை எடுத்துக்கிறேன். இதில் என்னென்ன தெரியுதுன்னு பாருங்கள். நீலம் இருக்குது. நாம் ஒரு பகடைக்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 6 பக்கம் இருக்கும். அப்போ 6 பக்கத்துக்கு 6 வெவ்வேறு இது இருக்கும். இப்போ இங்கே இடத்துல நீலம்ன்ற அதாவது கலர்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ 6 கலர்ஸ்னால் நமக்கு 6 கலர்கள் வரணும். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். சிவப்பு 1, சரிங்களா? 1 சிவப்பு, 2வது ஆரஞ்சு, 3வது இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் ஊதா, இன்னொன்று பச்சை, அடுத்தது நீலம் இருக்குது. 2 பக்கம் நீலம்னு இருக்கா? நீலம். அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. சரிங்களா? 5 தான் வந்திருக்குது. அப்போ மீதி ஒரு நிறம் நமக்கு தெரியல, என்ன நிறம்ன்றது தெரியல. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்ம நீலம் தானே எடுத்திருக்கோம். அப்போ நீலத்துக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டாக இருக்கிறது வராது. ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் வராது. இந்த இடத்துல நீலம் இருக்குது, இந்த இடத்துல நீலம் இருக்குது. அப்போ நீல பக்கத்தில் சிவப்பு, ஆரஞ்சு வந்துருச்சு, ஊதாவும் பச்சை வந்துருச்சு. அப்போ ஆப்போசிட் இருக்கிறது தானே வராமல் இருக்கும். இப்போ ஆப்போசிட் இல்லைன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். நமக்கு 5 இதை 5 இதை நம்ம எடுத்துட்டோம். மீதி ஒரு இது தானே இருக்குது. மீதி ஒரு இது மற்ற 4 இதில் பாருங்கள். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள்ன்றது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? மஞ்சள்ன்றது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான். அப்போ மஞ்சளும் 6வது நிறம் மஞ்சள். அப்போ அந்த மஞ்சள் தான் இதோடைய ஆப்போசிட்டாக இருக்கும். ஆன்சர் பார்த்திங்கன்னா மஞ்சள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். வாங்க அடுத்தடுத்த சம்மு போடும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3க்கு எதிரே உள்ள எண் எது? அப்போ இது அதில் நம்ம 4 டைஸாக இருக்கும்போது 2மே ஒரே இதில் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படி எடுத்துக்கிட்டோம். இதில் என்ன பண்ணலான்னா, வேறு நம்பர் இருக்கிறது, ஏதாவது ஒரு நம்பர் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொதல் 2 கம்பேர் பண்ணுறேன். 6 1 3 இருக்குது, 6 1 3 இருக்குது. 2வது இதில் 5 4 2 இருக்குது. சரிங்களா? இதில் 2 பார்த்திங்கன்னா சேமாக எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி எதுவும் இல்லை. அடுத்து 2 3 எடுத்துக்கிறேன். 5 4 2 3 1 5. அப்போ இதில் 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா 5 5ம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இது மாதிரி எழுத என்ன எழுதணும்னா, எந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறோமோ அதிலிருந்து கடிகார திசையிலிருந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதிலிருந்து கடிகார திசைக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி எடுத்துக்கணும். இந்த ரொட்டேஷனில் எடுத்துக்கணும். இப்போ எப்படி எழுதலான்னா, முதல்ல 5, இதில் 5 இருக்கா? இதிலே 5 இருக்குது, 5 எழுதிட்டோம். இதிலிருந்து கடிகார திசைக்கு என்ன எடுத்துருக்கோம்? 4ன்னு எழுதுகிறோம். அப்போ இந்த இதிலிருந்து தான் எடுக்கணும். இங்கேருந்து கடிகார திசையில் என்ன இருக்குது? 3. அப்போ 4 கீழே 3. மறுபடியும் இந்த 4 எடுத்துட்டோமா, அங்கேருந்து கடிகார திசையில் என்ன இருக்குது? 2 இருக்குது. மறுபடியும் இங்கே 3 எடுத்துட்டோமா, 3லேருந்து கடிகார திசைக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் இது 2 விட்டுட்டு மீதி இருக்கிறது தான் ஆப்போசிட் நம்பர். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு எதிரேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு எதிரே என்னதுங்க? 4. சரிங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். இப்போ இங்கே 4 கொடுத்துட்டாங்க.
அங்கே 3 இருக்கிறதுனால ஈஸியாக சொல்லிட்டீங்க. இப்போ 4 என்ன பண்ணலாம்? முதல்ல ஒரு சம்மு போட்டோம் இல்லைங்களா? சேம் 5 இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மீதி எது இல்லாமல் இருக்கோ அதுதான் ஆப்போசிட்டுன்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலா அதே இதில் வந்து நம்ம இதை போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 3இன் எதிர்ப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 3இன் எதிர்ப்புறம்ன்றனால மொதல் டைஸில் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஆனால் இங்கே 6 இருக்குது. ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்தால் நமக்கு செட் ஆகாது. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்ததுக்கு போயிடலாம். 2க்கு 3 எடுத்துக்கலாம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. மீதி எது காமனாக இல்லை, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டுலேருந்து காமனாக போய்க்கலாம். 2 இருக்கா? 2. அடுத்து 3 இருக்குது, இங்கே 3. அடுத்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. சரிங்களா? ஒரு என்ன சொல்கிறது, டைஸுக்கு 6 பக்கம்னு பார்த்தோம். 5 பக்கம் கிடச்சிருச்சு. மீதி இல்லாத பக்கம் என்னென்னு பாருங்களேன். நம்பராக இருந்தால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இல்லாத பக்கம் என்னதுங்க? 1 தான் இல்லை. அப்போ 1ன்றது தான் அதோடைய எதிர்ப்புறம். சரிங்களா? 3 3 பார்த்தீங்கன்னா 1 தான் எதிர்ப்புறம். ரொம்ப ஈஸியான சம்மு தான். அடுத்தது 3இன் எதிர்பக்கம். சரிங்களா? இதில் 2 டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியாக தான். ஒரு சில சம்மெல்லாம் நீங்கள் வந்து நாம் இப்போ சொல்லக்கூடிய சம்மெல்லாம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கடிகார திசையிலே போட்டு போட்டு பழகியிருப்பீங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், 3இன் எதிர்பக்கம். சார் இதில் 3 இல்லையே, நான் எதை வச்சு நான் கடிகார திசையில் போடுறது அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, 2 நம்பர் சேமாக இருக்கும், ஆனால் இல்லாத நம்பர் தான் எதிர் திசையாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ 5 5 இங்கே சேமாக இருக்கா? 5 எழுதிக்கலாம். மீதி என்ன இருக்குது? 2 இருக்குது, 1 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? 4 இருக்குது, அடுத்தது 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, அடுத்து 6 இருக்குது. சரிங்களா? மீதி என்ன இல்லைங்களே, நீங்களே பாருங்களேன். மீதி எது இல்லைங்க? 5 தான் இல்லை. அப்போ 5 இல்லைன்னா 5ஓடைய ஆப்போசிட்டு தான் 3ஆக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ன்றது இங்கே எதுவுமே தெரியல. நம்ம அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த நம்பர் வந்து நம்ம பார்க்குறோமோ அந்த பார்க்கக்கூடிய எண் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ தெரியாமல் இருந்தால் தான் அதோடைய ஆப்போசிட்டு. இப்போ வந்து ஒரு வேளை 5க்கு ஆப்போசிட் 2 6ஆக இருந்துச்சுன்னா நமக்கு அது கண்ணுக்கு தெரியாது. ஒரு வேளை 4க்கு ஆப்போசிட்டு 1 5ஆக இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ இங்கே 3ன்றது தான் நமக்கு எந்த டைஸ்லையுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ 5ஓட ஆப்போசிட் கண்டிப்பாக 3ஆக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னதுங்க? 3இன் எதிர்பக்கம் 5. ஸோ கொஸ்டினில் நீங்கள் ஒரே மாதிரி இருக்குன்றதுனால நமக்கு அது வராதுன்னு நினச்சி நீங்கள் போட்டு வர வேண்டாம். கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது 2இன் எதிர்பக்கம். சரிங்களா? 2இன் எதிர்பக்கம் என்ன? ஸோ இது நீங்கள் எப்பயும் போல் கடிகார திசையில் போடுவீங்க இல்லைங்களா. ஒரே மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். 5 5. அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து கடிகார திசை ஃபஸ்ட்டுக்கு 3. இங்கேருந்து கடிகார திசை எடுத்தோம்னா 2. அடுத்து இங்கேருந்து எடுத்தோம்னா 1. மறுபடியும் இங்கேருந்து எடுத்தோம்னா 4. இப்போ 2க்கு ஆப்போசிட் என்னதுங்க? 3. ஆன்சர் 3. அடுத்தது ஏயின் எதிர்பக்கம் என்ன? ஏவோடைய எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, சேம் இல்லாததை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட் தான். இப்போ மொதல் 2 இது எடுத்துக்கிறேன். இங்கே கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குது. சேம் நீங்கள் வந்து கடிகார திசையில் போட்டிங்கன்னா கூட வந்துடும். இப்போ எப்படி சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இல்லாத நம்பராகவும் கண்டுபிடிக்கலாம், கடிகார திசையிலும் கண்டுபிடிக்கலாம். 2 சேம் மெத்தடு தான். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, கேவும் எடுத்துக்கிறேன். அப்போ கே கே. சரிங்களா? இப்போ கடிகார திசையில் போடும்போது என்ன வருது? பி வருது. இங்கே கடிகார திசையில் போடும்போது என்ன வரும்? எம் வருது. மறுபடியும் இங்கே போடும்போது என்ன வரும்? ஏ வரும். மறுபடியும் இங்கேருந்து இங்கே போடும்போது ஹெச் வரும். சரிங்களா? அப்போ ஏவோடைய ஆன்சர் என்னதுங்க? ஹெச். சரிங்களா? ஏவோடைய ஆப்போசிட் என்ன இருக்குது? ஹெச். அடுத்தது ஒரு புள்ளியை கொண்ட பக்கத்திற்கு எதிர்பக்கம் என்ன? ஒரு புள்ளியை கொண்ட பக்கத்திற்கு அப்போ எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு புள்ளின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்களேன், முதல் டைஸில் 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு ரூல்ஸ், நீங்கள் எல்லோரும் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. மேலே ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு சம பக்கத்தில் இருக்கிறது ஆப்போசிட்டாக அமையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நம்ம 1க்கு எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ
என்னென்ன இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். 1க்கு 1 இருக்குது, 1 இருக்கா, அடுத்து 3க்கு 2 இருக்குது, 3க்கு 2, 2க்கு 6ன்னு வரும். அப்போ குழப்பம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இது வந்து என்ன ஆகுதுங்க, செட் ஆகாது. அப்புறம் என்ன பண்ணலாம், இங்கே வந்துடுங்க. சரிங்களா? இந்த 2 இது பாருங்கள். இந்த 2 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அடுத்த 2 இது பாரலாம். இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 5ஆன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கேயே நமக்கு ஆப்போசிட் மாறுது இல்லைங்களா? இப்போ இங்கே என்ன பார்த்தோம், வேறு நம்பர் வருதுன்னு பார்த்தோம். அப்போ என்ன சார் பண்ணலாம், இப்படி ரொம்ப குழப்புதுன்னா, நீங்கள் காமனாக நம்ம ஒரு இது இருக்கிறது எடுத்துக்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா, ஒன்று விட்டு இன்னொரு டைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா, பக்கத்து டைஸை தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கிடையாது. 1 விட்டு 1 டைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறேன். 1, 3 எடுத்துக்கும் போது இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 2 இருக்குது, அதே பக்கத்தில் 2 இருக்குது. புரியுதுங்களா? எந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கோ அதே பக்கத்தில் 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ரூல்ஸு, சேம் பக்கம் நம்ம பார்த்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், எந்தெந்த பக்கத்தில் இருக்கோ அந்தந்த நம்பர் வந்து ஆப்போசிட்டாக அமையுன்னு சொன்னோமா? இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் என்னதுங்க, 6 தான் வரும். ஆன்சர் 6. சரிங்களா? ஒரு சில சம்மெல்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக குழப்புற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அடுத்தது 2க்கு எதிரே, 2க்கு எதிரே உள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணலாம், இதாக பண்ணி கடிகார திசையிலே போடலாம். இப்போ மொதல் 2 நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கேயும் 6 இருக்குது, பக்கத்து டைஸில் அதே பக்கத்தில் 6 இருக்குது. அப்போ பக்கத்து டைஸில் அதே பக்கம் 6 இருந்துச்சுன்னா, மற்ற இங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த பக்கத்தில் அந்த நம்பர் இருக்கோ அந்தந்த நம்பர் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இது ஒரு ரூல்ஸ் தான். இப்போ இங்கே 4 இருக்கா, மேலேயும் இங்கே 1 இருக்கா, மேலே 4 இங்கே மேலே 1னா 4 1 ஆப்போசிட்டு. இங்கே முன்னாடி பக்கம் 2 இருந்துச்சுன்னா இங்கே 5 இருக்குன்னா இது 2 ஆப்போசிட்டு. அப்போ 2க்கு ஆப்போசிட் என்னதுங்க, 5. ஆன்சர் 5. இது ஒரு ரூல்ஸ் இருக்குது. எந்தெந்த பக்கம் ஒரே நம்பர் அமைஞ்சிருச்சுன்னா, ஒரு நம்பர் தவிர்த்து மீது எல்லா நம்பர் வேறு இருந்துச்சுன்னா அந்த வெவ்வேறு எண்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர் எண்களாக தான் இருக்கும். அடுத்தது, ஏயின் எதிர்ப்புறம் என்ன, ஏவுடைய எதிர்ப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம மொதல் 2 டைஸை எடுத்துக்கலாம். எப்பயும் போல் என்ன பண்ணலாம், இதில் அதாவது கடிகார திசையிலே போடலாம். சி இருக்குது, இங்கே சி இருக்குது. அப்போ சிக்கு சின்னு எழுதிக்கலாம். கடிகார திசையில் போடும்போது என்ன வரும், பி வரும். இங்கே கடிகார திசையில் இப்படி போடும்போது என்ன வரும், டி வரும். அப்போ இங்கே பிக்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது, ஏ எடுத்துக்கலாம். இங்கே கடிகார திசையில் போடும்போது என்ன வரும், இ வரும். அப்போ ஏக்கு ஆப்போசிட் என்னதுங்க, ஆன்சர் இ. அடுத்தது, 3ன் எதிர்பக்கம், 3ற்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்க்கலாம், சேம். இப்போ இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இதை 2 நம்மளால் எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. ஏதோ ஒரு நம்பர் தான் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ 2வது டைஸையும் 3வது டைஸையும் நம்ம எடுத்துக்கலாம். 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 3க்கு 3, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3க்கு 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே நீங்கள் நான் ஆரம்பத்தில் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இல்லாத நம்பர் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், ஆப்போசிட் கண்டுபிடிச்சி போட்டாலும் ஒன்று தான். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். 3க்கு 3 எழுதிட்டேன். அப்போ கடிகார திசையில் போடும்போது இங்கே 5 வரும், இங்கேருந்து கடிகார திசையில் போடும்போது 2 வரும். அடுத்தது இங்கேருந்து கடிகார திசையில் போடும்போது 1ன்னு வரும், இங்கேருந்து கடிகார திசையில் போடும்போது 4ன்னு வரும். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5க்கு 2, 2க்கு 5, 1க்கு 4, 4க்கு 1. அப்போ 3க்கு எது வருங்க, 3க்கு 3 ஆப்போசிட்டாக வராதுல்ல. அப்போ எந்த நம்பர் இல்லைன்றதுனால ஏதாவது ஒரு நம்பர் இல்லாத நம்பர் தானே ஆப்போசிட்டாக வரும். அப்போ இங்கே 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. எந்த நம்பர் இல்லை, 6 தான் இல்லை. அப்போ 6 தானே 3க்கு ஆப்போசிட்டாக அமையும். 2 பேராக தானே இருக்கும். எந்த நம்பருக்கும் 2 பேராக தான் வரும். 1க்கு 4 வந்துருச்சு, 5க்கு 2 வந்துருச்சு. அப்போ 3க்கு 6 தான் ஆன்சர். இப்போ புரிஞ்சிருக்கும் எப்படி அந்த இல்லாத நம்பர் எடுக்கிறோம் அப்படின்றத. அடுத்தது, 1ற்கு எதிர்பக்கம் என்ன, 1ற்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மொதல் 2 நம்பர் எடுத்திங்கன்னா இங்கே ஒன்றே இல்லை, அதனால் செட் ஆகாது. 2 3 எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 ஏதாவது ஒரு நம்பர் இருக்கானா 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஈஸியாக கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ கடிகார திசைக்கு போடலாம். இங்கே 2 எழுதிக்கிறோம், இங்கேயும் 2 எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடிகார திசையில் போடும்போது 6 வரும், இங்கே கடிகார திசையில் போடும்போது 3 வரும். இங்கேருந்து கடிகார திசையில் 4, இங்கேருந்து கடிகார திசைக்கு 1. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 1க்கு எதிர்பக்கம் 4. அடுத்தது சம். ஒரு கனசதுரத்தின் 6 பக்கங்களில் வெவ்வேறு குறியீடுகள் உள்ளன. அவை முறையே புள்ளி, வட்டம், முக்கோணம், சதுரம், குறுக்கு கோடுகள், அம்பு. கனசதுரத்தின் படத்தினை கவனித்து விடையளிக்கவும். ஸோ இதுதான் இந்த படம் பார்த்தாச்சு, சரிங்களா? இந்த படத்தை பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம மற்ற சம்மெல்லாம் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு, புள்ளிக்கு எதிரே, சரிங்களா? புள்ளிக்கு எதிரே வரும் குறியீடு என்ன? இது சம்மு. புள்ளிக்கு எதிரே வரக்கூடிய குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், புள்ளி எங்கே இருக்குது? இங்கே புள்ளி இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. புள்ளிக்கு எதிரே வரக்கூடிய குறியீடு எது அப்படின்னு கேட்கும்போது இங்கே வேறு ஏதாவது ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். இங்கேயும் ஃபஸ்ட்டுக்கு 2 கம்பேர் பண்ணும், எதுவுமே ஒரே மாதிரி இல்லை. சரி, 2வது 3வது கம்பேர் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எக்ஸும் எக்ஸ் இருக்குது, சரிங்களா? எக்ஸு எடுத்துட்டிங்கன்னா அதாவது குறுக்கு கோடுன்றது அது பேர். அப்போ இதுக்கும் எடுத்துக்கிட்டோம். அப்போ கடிகார திசையில் போடும்போது இங்கே வட்டம், இங்கே கடிகார திசையில் போடும்போது சதுரம், இங்கே கடிகார திசையில் போடும்போது நேர்கோடு, இங்கே கடிகார திசையில் போடும்போது என்னதுங்க? முக்கோணம், சரிங்களா? அப்போ சம்மு நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? புள்ளிக்கு எதிரே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ எல்லாத்தையும் நாம் போட்டுட்டோம், சரிங்களா? எல்லாத்தையும் நாம் போட்டுட்டோம். இப்போ வட்டத்துக்கு இதுன்னு வட்டத்துக்கு செவ்வகன்னு போட்டோம். நேர்கோடு அதாவது அந்த அம்பு கோடுக்கு முக்கோணம்னு எழுதிட்டோம். இப்போ அந்த குறுக்கு கோடுக்கு எது எழுதவே இல்லை. அப்போ குறுக்கு கோடுக்கு பேர் இல்லை. அப்போ இல்லாதது தானே அது பேராக இருக்கும், அதாவது ஆப்போசிட்டாக இருக்கும். எது இல்லை? புள்ளின்றது இல்லை, சரிங்களா? அப்போ குறுக்கு கோடுக்கு ஆப்போசிட் என்னதுங்க? புள்ளி. அப்போ இங்கே பாருங்கள், புள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடியது என்னது? குறுக்கு கோடு. 2 ஒன்றே தான். அடுத்த சம்மு, அம்புக்கு எதிரே உள்ள குறியீடு என்ன? அம்புக்கு எதிரே உள்ள குறியீடு இங்கே வாங்க பார்க்கலாம். அம்புக்கு எதிரே உள்ள குறியீடு ஆல்ரெடி நாம் கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? அம்புக்கு எதிரே இருக்கக்கூடிய குறியீடு என்னதுங்க? முக்கோணம். முக்கோணமா? அம்புக்கு எதிரே இருக்கக்கூடிய குறியீடு முக்கோணம். இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு சம்மிலே கண்டுபிடிச்சிட்டோம் முக்கோணம்ன்றது. அடுத்தது 2வது படத்தில் அடிப்பக்கம் உள்ள குறியீடு என்ன? 2வது படத்தில் அடிப்பக்கம் உள்ள குறியீடு இப்போ பார்க்கலாம். 2வது பக்கம் அடிப்பக்கத்தில் என்ன குறியீடு இருக்குது? 2வது பக்கத்தில் அடிப்பக்கம் என்ன குறியீடு இருக்குது? அப்போ 2வது படம் இது, சரிங்களா? இது 2வது படம்னு எடுத்துக்கிட்டோமா? நீங்கள் உடனே நினைப்பீங்க, சார் இது என்ன அடியிலலாம் கேட்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சது இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நம்பரோட ஆப்போசிட்டு தானே வரும். இப்போ இங்கே மேலே என்ன இருக்குது? சதுரம் மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த சதுரத்துக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோம்? வட்டம் பார்த்தோமா? இப்போ மேல் பக்கம் சதுரம்னா அதோட அடிப்பக்கம் கீழே தானே இருக்குது, இங்கே தானே கீழே, இதுதான் கீழே. அப்போ சதுரத்தோட அடிப்பக்கம் தான் கீழே இருக்குது. அப்போ சதுரத்தோட அடிப்பக்கம் தான் நம்ம ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்? வட்டம்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆன்சர் என்னதுங்க? வட்டம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்தது, குறுக்கு கோட்டிற்கு எதிர்பக்கம் என்ன? குறுக்கு கோடு என்ன? இதுதான் குறுக்கு கோடு. மறுபடியும் என்ன கேட்குறாங்க? அங்கே புள்ளிக்கு எதிர்பக்கம்னு கேட்டாங்க. புள்ளிக்கு எதிர்பக்கம் குறுக்கு கோடு. குறுக்கு கோடுக்கு எதிர்பக்கம் என்னதுங்க? புள்ளி. அவ்வளோதான், அதே ஆன்சர் தான், புள்ளி, சரிங்களா? ரொம்ப ஆன்சர் ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது, கீழ் வரும் படத்தில் பொருந்தாத இணை எது? கீழே இருக்கக்கூடிய படங்களில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இதுவும் டைஸ் தான். அந்த 6 பக்கம் இருக்குது இல்லைங்களா டைஸு, அந்த 6 பக்கத்தை ஒரு வேளை பிரித்து வச்சோம்னா, ஒவ்வொரு பக்கமாக பிரித்து வச்சோம்னா இந்த மாதிரி தான் அமையுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இதில் எப்படி சார் ஆப்போசிட் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, 1 விட்டு 1 நம்பர் ஆப்போசிட்டு,
சரிங்களா? எப்பயுமே லைனாக இருந்துச்சுன்னா, இப்போ 3 இல்லை 4ன்னு இருந்துச்சுன்னா, 3 லைன் ஒரே மாரி இருக்குது, 4 லைன் ஒரே மாரி இருக்குன்னா, 1 விட்டு 1 ஆப்போசிட்டு. மீதி சம்மந்தம் இல்லாமல் 2 இருக்கும் இல்லைங்களா? அது ஆப்போசிட்டு. சரிங்களா? இப்போ பாருங்க. இப்போ 1 சொன்னேன்னா, 1க்கு 1 விட்டது என்னது? 3. 2க்கு 1 விட்டு என்ன? 4. அப்போ 1க்கு ஆப்போசிட் 3ஆ இருக்கும். 2க்கு ஆப்போசிட்டு 4ஆ இருக்கும். ஒருவேளை இதையும் நீங்கள் இப்படி லைனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 6க்கு 1 விட்டு என்னதுங்க? 5. இப்போ ஒரு வேளை இது கண்டுபிடிச்சிட்டிங்க. இது ஒரு வேளை இந்த இது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் இது 4 கண்டுபிடிச்சிட்டிங்க. மீதி சம்மந்தம் இல்லாமல் 2 இருக்கும் இல்லைங்களா? அது 2ம் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? பொருந்தாத இணை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் பாருங்கள். 1 3 1 3 பொருந்தும். ஏன்னா ஆப்போசிட் நம்பரு. 2 4 பாருங்கள். 2 4 பொருந்தும் ஆப்போசிட் நம்பரு. 6 5 பொருந்தும் ஆப்போசிட் நம்பரு. 1 4ம் பொருந்தாதது. 1 4ம் பொருந்தாது. அதனால் அதுதான் தவறு. அடுத்தது பாருங்கள். இது சொன்னேன் இல்லைங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்ட்டு. 3ற்கு எதிரே உள்ளது எது? 1 விட்ட ஒரு நம்பரு ஆப்போசிட்டு. 6க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 5, சம்மந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 2ம் ஆப்போசிட்டு. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்னதுங்க? 6. 3க்கு ஆப்போசிட்டு 6. 1 விட்டு 1. அடுத்தது ஏயின் எதிர்பக்கம் என்ன? இது ஈஸி தான். சொன்னேன் இல்லையா? 1 விட்டு 1. எஃப்க்கு ஆப்போசிட்டு பி, ஈக்கு ஆப்போசிட்டு சி. அப்போ சம்மந்தம் இல்லாமல் 2 இருக்கா? இது 2ம் தான் ஆப்போசிட்டு. அப்போ ஏக்கு ஆப்போசிட் என்னதுங்க? டி. அடுத்தது 2ற்கு எதிரெண் என்ன? 2ற்கு எதிரெண் என்ன? எப்பயும் போல் நாம் அந்த கடிகார திசையிலே போடலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே கடிகார திசையில் போடும்போது 4ன்னு வரும். இப்போ இங்கேருந்து கடிகார திசையில் போடும்போது 1ன்னு வரும். இங்கேருந்து கடிகார திசையில் போடும்போது 3ன்னு வரும். இங்கேருந்து போடும்போது 5ன்னு வரும். அப்போ என்னன்னு கேட்டிருக்காங்க? 2ற்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்லாம் ஆப்போசிட் எழுதிடுவோம் இல்லைங்களா? இப்போ எது நம்பர் இல்லைங்க? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? இல்லாத நம்பர் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 6 தான் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 தான். இது கிடையாது. ஆன்சர் 6 தான் வரும். சரிங்களா? அடுத்தது 4க்கு எதிர் எண் என்ன? 4க்கு எதிர் எண் என்ன? அப்போ இங்கே என்ன பார்த்துக்கலாம்? என்ன சொன்னோம்? இந்த மாதிரி வந்து ஒரே பக்கத்தில் இருந்தால் ஆப்போசிட் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியது மீதி எந்தெந்த பக்கங்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பரெல்லாம் ஆப்போசிட்டாக அமையும். இப்போ இங்கே மேல் பக்கம் 1 இருக்குது, இங்கே மேல் பக்கம் 1 இருக்குது. மீதி எல்லா பக்கத்தில் இருக்குது ஒரே மாதிரி. இப்போ இங்கே 2னா 2க்கு ஆப்போசிட் 6 தான். இங்கே 5னா 5க்கு ஆப்போசிட்டு 3 தான். சரி சார், அப்போ 1க்கு என்ன ஆப்போசிட்னா நான் தான் சொன்னேன்ல, எந்த நம்பர் இல்லை? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 6 இருக்குது. அப்போ என்ன இல்லை? என்ன இல்லைங்க? 4 தான் இல்லை. அப்போ 4 இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 4க்கு ஆப்போசிட் என்னது? 1. புரியுதுங்களா? ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்தது 6க்கு எதிர்ப்புறம். 6க்கு எதிர்ப்புறம் என்ன? பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, 8 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இங்கே 3 இருக்கா? அப்போ நம்ம அதை வச்சு எழுதலாமா? அப்போ 3க்கு 3ன்னு எழுதிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கடிகார திசையில் போடும்போது 1, இங்கே கடிகார திசையில் போடும்போது 7, மறுபடியும் இங்கேருந்து போடும்போது 8, மறுபடியும் இங்கேருந்து எடுக்கும்போது 5. சரிங்களா? அப்போ 6ன்றது இல்லவே இல்லை. அப்போ மீதி எந்த நம்பரு? 6ன்னு கொஸ்டின்லேயே கேட்டான். இப்போ டைஸில் நம்பரு என்ன இருக்குதுங்க? இங்கே நமக்கு எல்லாம் பற்றி 2 பேரை கண்டுபிடிச்சிட்டோம். அவன் கொஸ்டின் கேட்டதில் டைஸில் இல்லைன்னா அப்போ ஆப்போசிட் நம்பர் என்னதுங்க? இல்லாத நம்பர் 6 தான். அப்போ 3ஓட ஆப்போசிட்டு 6. நான் தான் சொன்னோம் இல்லைங்களா? எந்த நம்பர் இல்லையோ அந்த நம்பருக்கு அதுதான் ஆப்போசிட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 51க்கு சரிங்களா? 51க்கு எதிரே உள்ள எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே எங்கே 51 இருக்குது? முதல்ல இல்லை, 2 இல்லை, 3வது இருக்குது, 4வதுல இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எப்பயும் போல் நம்ம கடிகார திசையிலே எழுதிக்கலாம். 51க்கு 51. அப்போ கடிகார திசை போடும்போது 52 வரும். இங்கே கடிகார திசையில் போடும்போது 56ன்னு கிடைக்கும். அடுத்து இங்கேருந்து போடும்போது 53ன்னு வரும். இங்கே கடிகார திசையில் போடும்போது 54ன்னு கிடைக்கும். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? 52க்கு 56, 53க்கு 54. அப்போ 51க்கு எது இல்லையே சார்? நான் தான் என்ன சொன்னேன்? இல்லாதது எது?
அப்போ 51 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 மிஸ் ஆயிடுச்சு. அப்போ 55 தான் வரல. அப்போ 51ஓட ஆப்போசிட்டு 55ஆக தான் இருக்கும். ஆன்சர் 55. அடுத்தது டிக்கு எதிர்ப்புறம் என்ன? டிக்கு எதிர்ப்புறம் என்ன? எப்பையும் போல தான். என்ன சொன்னோம்? இல்லாததாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் டிஏ இல்லை சார், எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? இல்லாததை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. இ இருக்கா? அப்போ இங்கே இ இருக்குது. ஒரே அந்தந்த பக்கத்தில் இ அமைஞ்சதுனால என்ன சொன்னேன்? மற்ற பக்கத்தில் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ இக்கு இ, அப்போ சிக்கு எஃப் தான் இருக்கும். அடுத்து பிக்கு ஏ. இப்போ என்ன பண்ணலாம்? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, எஃப் இருக்குது, இ இருக்குது. அப்போ என்ன இல்லைங்க? டி தான் இல்லை. அப்போ டிக்கு ஆப்போசிட் என்னது? ஈயாக தான் இருக்கும். அப்போ ஈக்கும் டிக்கு தான் ஆப்போசிட். ஆன்சர் வந்து இ. அடுத்தது ஈக்கு எதிர்ப்புறம், மறுபடியும் அதே தான். ஈயோடைய எதிர்ப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் அதே தான். சேம் ஆப்போசிட் பேஜாக இருக்குது. அப்போ இங்கேயும் ஒரே பக்கத்தில் இருக்கிறனால ஆப்போசிட் என்னதுங்க? எல்லுக்கு ஓ. அப்போ எல்லுக்கு ஓ, டிக்கு ஏ. அப்போ ஆருக்கு என்ன இருக்குது? ஈன்ற ஆப்ஷனு கொஸ்டின் இதுலேயே இல்லை, டைஸ்லேயே இல்லை. அப்போ ஈயாக தான் இருக்கும். சரிங்களா? ஆருக்கு ஆப்போசிட்டு ஈ தான். ஏன்னா இல்லாத பக்கம் நமக்கு ஆப்போசிட் நம்பர் நம்ம கண்ணு தெரியாது இல்லைங்களா? அப்போ ஆரோடைய ஆப்போசிட் நம்ம கண்ணுக்கு தெரியல. அவ்வளோதான். அடுத்தது கடைசி கொஸ்டினு. 5க்கு எதிர்ப்புறம் என்ன? 5ஓடைய எதிர்ப்புறம் என்ன? அப்போ இங்கே ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா? 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? வழக்கம் போல் கடிகார திசையில் போடலாம். 2, இங்கே 2. சரிங்களா? அப்போ கடிகார திசையில் போட்டோம்னா 3, இங்கே கடிகார திசையில் போட்டோம்னா 4. இங்கேருந்து கடிகார திசையில் போட்டோம்னா, இங்கேருந்து போட்டோம்னா 1, இங்கேருந்து போட்டோம்னா 5. அப்போ 3க்கு 4, 1க்கு 5. 5 என்ன கேட்டிருக்காங்க? 5க்கு ஆப்போசிட்டு 1 தான். ஆன்சர் 1. சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மே ஒரு 25 நிமிஷத்தில் போட்டேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே 25 நிமிஷத்தில் போட்டேன். அப்போ தனியாக போட்டிருந்தால் தாராளமாக அதிகபட்சம் ஒரு 15 மினிட்ஸில் கூட தாராளமாக போட்டுடலாம். டைஸ்ன்றது அவ்வளோ ரொம்ப ஈஸியான ஒரு சம்மு தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தேர்வை நீங்கள் இதே மாதிரி நிறைய தேர்வுகள் இருக்குது. நமது காமராஜர் கல்வியகத்தின் சார்பாக கணிதம் தேர்வு ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய கணிதம் தேர்வும் தமிழ் தேர்வும் இருக்குது. நீங்கள் இதில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் இலவச தேர்வு தானே, ஏனாதானமெல்லாம் நடத்த மாட்டோம். இப்போ நீங்களே கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இன்னமும் தேர்வு எழுதணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இணைந்து நீங்கள் எழுதி பாருங்கள். கொஸ்டினை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். நன்றி.